மா. பாடி. என்னடி சொல்லவே இல்ல, சொல்லாமே வந்திருக்க? நான் பிறந்த வீட்டுக்கு சொல்லிட்டு தான் வரணுமா? உங்க அண்ணி வந்திருக்கா பாருப்பா. அண்ணி வாங்க அண்ணி. வரேன். அண்ணி வந்திருக்கால, அன்னிக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வைடா. சரிங்க. என்னம்மா அண்ணன் விசேஷம் வச்சிருக்கான் போல? ஆமாமா, அதான் நேத்து வந்து சொல்லிட்டு வந்தாங்கல்ல உங்ககிட்ட. சரி வைக்கட்டும். என் செய்முறைக்கு வந்து 3 பவுன் போட்டியால, இப்ப விக்கிற விலைவாசிக்கு நான் 1 பவுன் தான் உன் மைனுக்கு போட முடியும். அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னடி சொல்ற? ஓ விசேஷத்தப்ப அவன் 3 பவுன் போட்டியான். அன்னைக்கு சம்பளம்னா என்னன்னு தெரியுமா? அன்னைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னைக்கு 5000 10,000 வாங்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் புள்ள விசேஷம் வச்சிருக்கானா, 3 பவுன் போட்டிருக்கானா, எஸ்டெல்லாம் நீ செய்ய வேணாம், அதவே கொண்டு வந்து செஞ்சிரு. எப்பவுமே தாய் வீட்டை செய்யறதுதான் ஃப்ரீ. கூட பிறந்தவ செய்யறதெல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும். உன் புருஷங்கிட்ட போய் சொல்லி அந்த பவுனை கொண்டு வந்து போட சொல்லு. அப்படியெல்லாம் செய்ய முடியாது. நான் வேணா அன்னைக்கு 3 பவுனுக்கு என்ன ரேட்டோ அதை இன்னைக்கு மொய்யா போட்டுறேன். பொய்யாலாம் ஒண்ணும் போட தேவையில்லை. அன்னைக்கு அவன் போட்டால அந்த நகை உங்ககிட்ட தானே இருக்கு, அதவே கொண்டு வந்து செஞ்சிரு. ஆமா, மயனை எப்பயும் விட்டு கொடுக்காம பேசு. விடுங்கத்த, அண்ணினால என்ன முடியுமோ அதை செய்யட்டும். என் பொண்ணா இருந்தாலும் நாங்க செய்யறது மட்டும்தான் அவளுக்கு ஃப்ரீ. என் பையன் செஞ்சதை அவ செஞ்சுதான் ஆகணும். நீ இப்படியெல்லாம் பேசாத. என் பையன் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கான்னு எனக்கு தெரியும். நீ இப்படியெல்லாம் பேச வேண்டாம், போமா.